உலகிலேயே மிகச்சிறந்த முதலீட்டாளர் நம் எல்லோருக்கும் இன்ஸ்பிரேஷன் அவர் தாங்க வாரன் பஃபெட். காசு சம்பாதிக்கிறத விட அதை சரியாக சேமித்து முதலீடு பண்ணுறது தான் பெரிய சவால்னு அவர் சொல்கிறாரு. அவர் பார்வையில் நாம் காசை சம்பாதிச்சாலும் சில பண சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு தான் நம்ம முதலீட்டு பயணத்தையே கோட்டை விடுறோம். அவரோட சீக்ரெட் தான் இது. பணக்காரன் ஆகிறதுக்கு பெரிய தந்திரங்கள் தேவையில்லை, முட்டாள்தனமான தவறுகளை தவிர்த்தாலே போதும். அப்படி அவர் சொன்ன நாம் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய அந்த 5 முக்கிய பண சிக்கல்கள் என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. வாங்க முதல் சிக்கலுக்கு போவோம். அதாவது, தெரியாத விஷயங்களில் முதலீடு செய்யாதீர்கள். உங்களுக்கு புரியாத, நீங்கள் ஆய்வு பண்ணாத ஒரு விஷயத்தில் தயவு செஞ்சு பணத்தை போடாதீங்க. உங்களுக்கு புரியலைன்னா அதை தொடாதீங்க. இதுதான் பஃபெட் ஃபார்முலா. பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் என்பதற்காகவோ டிவி விளம்பரத்தை பார்த்தோ கண்மூடித்தனமாக முதலீடு செய்கிறது தான் இந்த முதல் சிக்கல். இரண்டாவது, பொறுமை இல்லாமல் லாபம் பார்க்க துடிப்பது. பெரிய செல்வம் என்பது ஒரு நாளில் உருவாவதில்லைங்க. பொறுமை தான் முதலீட்டுக்கு ரொம்ப முக்கியம். சரியான முடிவுகளோடு நீண்ட காலத்துக்கு காத்திருந்தால் தான் பணம் பெருகும்னு பஃபெட் நிரூபிச்சிருக்கிறார். அவசரமாக ஒரே இரவில் பணக்காரர் ஆகணும்னு நினச்சி ரிஸ்க் எடுக்கிறது இரண்டாவது பெரிய சிக்கல். மூன்றாவதாக, உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது. பங்குச்சந்தை ஏறுனா ஐயோ நாமளும் முதலீடு பண்ணணும்னு ஆசைப்படுறது, இறங்குனா ஐயோ எல்லா காசும் போச்சேன்னு பயந்து வித்துடுறது. இந்த உணர்ச்சி வசப்பட்ட முடிவுகள் தான் முதலீட்டில் மூன்றாவது சிக்கல். முதலீட்டை எப்போதும் மனதால் இல்லாமல் மூளையால் தான் அணுகணும். நான்காவதாக, கடனை பயன்படுத்துவது. நம்ம வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணி கடனுக்குள்ளே மாற்றுறது, குறிப்பாக அதிக வட்டி இருக்கிற கடன்களை வச்சுட்டு முதலீடு பண்ணுறது, இது ரொம்பவே முட்டாள்தனமான அணுகுமுறை. பெரிய சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய இந்த வலையில் தயவு செஞ்சு விழாதீங்க. ஐந்தாவது விதி, சிக்கல்களை தவிர்ப்பதில் அலட்சியம். முதலீட்டை எப்போதுமே எளிமையாக வச்சுக்கணும். சின்ன சின்ன தவறுகளை இதெல்லாம் யார் பார்க்குறாங்கன்னு அலட்சியமாக விடுறது தான் பெரிய அழிவுக்கு காரணம். அறிவில்லாமல் செய்யும் சிறு சிறு தவறுகளை தவிர்த்தாலே போதும், செல்வம் தானாகவே வளரும்னு பஃபெட் உறுதியாக சொல்கிறாரு. அப்போது ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய முதலீட்டாளரான பஃபெட் வெற்றியை சரியான முடிவுகளை பொறுமையோடு எடுத்ததுனால தான். பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு கலைனா இந்த சிக்கல்களை தவிர்ப்பது தான் வாழ்க்கை. நீங்கள் தவிர்க்க நினைக்கும் முக்கியமான பணச்சிக்கல் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.